Hello viewers, welcome to Tips Mathematics 23. So group 4க்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 49 நாள் தான் இருக்குது. அதாவது ஒரு 1.5 மாதம் பக்கம் வந்து நமக்கு டைம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதே குரூப் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 நாள் ப்ளஸ் வந்து டைம் வந்து இருக்குது. ஸோ இப்போ குரூப் 4க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸுக்கு 25 கொஷின் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா என்னால் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை நோட்ஸ் மாதிரி இப்போ ஃபார்முலா வந்து இதுதான், இதோட ஸ்டெப்ஸ் வந்து இதுதான், இது வந்து ப்ரீவியஸாக கொஷனில் கேட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ்லாம் போயிட்டு வர அளவுக்கு எனக்கு டைம் இல்லை மேம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு மெட்டீரியல் ரெடியாக இருந்து அதை நான் வந்து ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி பார்க்குற மாதிரி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வேணும். ஒரு 200% எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வேணும். 25 கொஷினுக்கு நான் கொஞ்சம் ஈஸியாக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்மளோட சேனல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸுக்கு நமக்கு எதுங்க தேவை, 6th-லேருந்து 10th வரைக்கும் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் நமக்கு தேவை இல்லைங்களா. நம்மளோட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், ஸ்கூல் சமச்சீர் புக்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சிலபஸ் வைஸ் வந்து 1500+ சம்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போது இது மட்டும் தான் தருவீங்களா, எனக்கு இடையில ஏதாவது ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு டவுட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரெக்கார்டர் கிளாஸஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்களேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் மட்டும்தான் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் சம்ஸாக இருக்கட்டும், சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய 1 மார்க்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுவாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருப்போம். இதே போல் தான் மற்ற தலைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அடங்கும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் பாருங்களேன், உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் நாங்கள் கொஷின் வந்து கொடுத்துருப்போம், தமிழ்லேயும் கொஷின் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. அப்போ மெட்டீரியல் பக்காவாக பைலிங்கலாக தான் இருக்கும். இப்போ ஏரியா அண்ட் வால்யூம், பரப்பு மற்றும் கொள்ளளவுலாம் போயிட்டோன்னா இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் தேவை, தமிழில் படிக்கிறவங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய பேர் தான் தேவை இல்லைங்களா. அப்போ ஃபார்முலா கொண்டு நம்ம இங்கிலீஷ்லையும் எழுதி தமிழ்லையும் எழுதி கொடுத்துருப்போம் ஓகேங்களா. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரின்சிபல் அசல் அப்படின்னா எல்லாருமே தமிழில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இங்கிலீஷில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே என்னென்னு எழுதுவோம், பி அப்படின்னு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விதத்தை என்னன்னு டினோட் பண்ணுவோம், ஆர்ன்னு தான் டினோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. எங்கெங்கே நமக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம கம்பல்சரியாக இன்புட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். இப்போ 5 + 7 = 12, 10 + 2 = 12, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாகவே இருக்கும். இந்த அளவுக்கு தான், இப்படி தான் நாங்களும் ப்ரீஃபாக வந்து எக்ஸாமில் போடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்டெப்ஸு யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட வேலை நீங்கள் போடணும் ஓகேங்களா. கற்றுக்கிறதுக்காக, டவுட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரி, ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ கொஸ்டினில் இருந்து அசல், பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்து எழுதியாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் எடுத்து எழுதியாச்சு, எத்தனை வருஷங்கிறத எடுத்து எழுதியாச்சு, தனி வட்டி கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால தனி வட்டி ஐனா என்னதுங்க, எஸ் ஐனும் போடலாம், வெறும் ஐனும் போடலாம். தனி வட்டி ஃபார்முலா PNR/100. அப்போ அதில் வந்து வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோமா. P 25,000, N வந்து 3 years, R வந்து 8% /100 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோமா. இப்போ பாருங்கள், கீழே இருக்க 2 zeros-க்கும் இந்த 2 zeros-க்கும் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 250 × 3 × 8 இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், 3 × 8 தான் 24 வந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன்னா. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் 250 × 24 6000 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுதான் வருதுங்கிறது தெரியுது இல்லைங்களா. அப்போது தனி வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 6000 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதே போல் தான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ப்ரீவியஸாக கொஸ்டினும் எழுதியிருக்கோமா. ஸோ எதெல்லாம் ப்ரீவியஸாக கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அதையுமே உங்களுக்கு நாங்கள் பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெரி 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 வெரின்னு கூட போட்டிருப்போம். இல்லை மெனி டைம்ஸ் ரிப்பீட்டட், 9 times இது வந்து கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு நாங்கள் பக்கத்துலேயே நோட் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் மட்டும் கிடையாதுங்க, எக்ஸசைஸாக இருக்கட்டும், அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்ட்ரா சம்ஸ், சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் எங்கேயுமே போய் நீங்கள் ஐயோ இது இருக்கா இது இல்லையா, இது தேவையா தேவையில்லையாங்கிற ஒரு கோத்ரூ பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. இந்த ஒரு மெட்டீரியலே உங்களுக்கு எல்லா விஷயமே தெளிவாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு இதிலே வந்துருக்கும். ஸோ இதே போல் மொத்தமாக வந்து ஓவராலாக 5 PDFs வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது கீழே இருக்கா LCM, HCF, பர்சன்டேஜ், அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதிலே வரக்கூடிய டிஸ்கவுண்ட், இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், டைம் அண்ட் ஒர்க் வந்து தனி PDF வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம் வந்து இங்கே இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் ரீசனிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா.
இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்க்கலாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா. எல்லாமே பாருங்கள் நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஸ்டெப் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ரெக்கார்டர் கிளாஸோட பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உடனே நம்ம வந்து எங்ககிட்ட வந்து கேட்கறனாலும் நீங்கள் கேட்கலாம். இல்லை உடனே இப்போ நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணலாம், அந்த கிளாஸை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் ஓகே இந்த சம் வந்து இந்த ஸ்டெப் இது தான் சொல்லியிருக்காங்க ஓகே அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, இப்போ போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டெப்பை தான் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம், அது எங்கேருந்து எங்கே மாற்றுறோங்கிறது கொண்டு உங்களுக்கு தெளிவாக எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம மெனக்கெட்டு இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் ரீசனிங்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ மாடல்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், இதெல்லாமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன மேம் பண்ணணும், அவ்வளோதானா முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கொஷினாகவே இருந்தாலும் சரி, உங்கள் கைக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ உங்களோட 25 கொஷின்ஸை நீங்கள் எப்படி கிராப் பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்து உங்கள் வசம் வந்து கொண்டு வரலாங்கிறதுக்காக மெட்டீரியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் என்ன மேம், இதையும் வீடியோலேயே சொல்லிடுங்க, இதை வந்து விசாரிச்சுட்டு போகிற அளவுக்கு வேணாம், நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 600 ருபீஸ்க்கு நாங்கள் வந்து கொடுத்துட்ருந்தோங்க. ஸோ இப்போ வந்து ஆஃபரில் 300க்கு 300 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க மேக்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஓவராலாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே போல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் தமிழுக்கான மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து யூனிட் 1 இருக்குது, தமிழ்லனா வேர் டு ஸ்டடி இருக்கும், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு வந்துடும். பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல்ல எக்ஸ்ட்ரா 300, அயற்சொல்ல 200, வேர்ச்சொற்கள் 200, லகர வேறுபாடு நகர வேறுபாடுனா மயங்கொலிகள் வந்து உங்களுக்கு 490 செட் வந்து ஹேண்ட் ரிட்டனாக வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ஊர் மருவு பெயர்கள் இருக்கும், ஓரெழுத்து ஊர்மொழிகள் வந்து எக்ஸ்ட்ரா பொருட்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சொல்லும் பொருளும் வந்து தனியாகவே உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும். ஸோ ஒரு யூனிட்டுக்குமே வேர் டு ஸ்டடி வரும், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வரும், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாக வந்து வந்துடும். ஸோ அடுத்து தமிழ் போக வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்ல வந்து ஹேண்ட் ரிட்டனாக தனித்தனியாக உங்களுக்கு யூனிட் வைஸ், சயின்ஸ் மட்டும் இருக்காது, மற்ற 7 பாடங்களும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ வேணும் பிடிஎஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், மேக்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.